ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ரோஷினியை தான் காமிக்காங்க. ஸோ அவளை பார்க்குறதுக்கு பாட்டியுமே அம்மனும் வந்திருக்காங்க. பாட்டியுமே நீ எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்ல பாட்டி, இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்னுடைய குட்டியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் எப்படிமா இப்படிலாம் நீ போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் அந்த சர்க்கிள் தான் நம்ம போட்டு வச்சோம், அதை மீறியும் அந்த ஜின் எப்படிமா உள்ளே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோஷினியுமே எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, நான் தான் அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் போயிட்டேன், அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்கும்போது, ஆமாம் பாட்டி, நான் தான் அதுலேருந்து வெளியில் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவும் வாரா. அப்போ நம்ம அம்மனுமே வந்துட்டு எனக்கும் ரோஷினிக்கும் கொஞ்சம் சண்டை, நான் தான் அவளை போக சொன்னேன், அவள் வெளியில் போயிட்டா பாட்டி, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறான். உடனே பாட்டியுமே அவனை பிடிச்சி திட்டுறாங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? எவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு போயிருக்கேன், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்கள் ரெண்டு பேரும் நார்மல் கப்புள்ஸ் கிடையாது, அதோ உங்களுக்கு புரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியுமே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ரோஷினியுமே அம்மனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவனுமே நீங்கள் எதுக்கு அந்த நைட்டில் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை அம்மன், அது வந்து அப்படின்னு சொல்கிறேன், என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமீர் என்ன மிரட்டினா, நீ வரலன்னா நான் அன்னைக்குள்ள செக்கை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ, அந்த செக்கை பற்றி பேசுறதுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக நின்று இப்படி தனியாக மறைஞ்சு மறைஞ்சு பேசிகிட்டு இருந்தீங்களா? எனிவேஸ், எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, என்னுடைய தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ணாமல் இருங்க. அதான் நான் உங்களுக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்தேன் தானே, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதானே, எதுக்கு அவன்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்க? தேவையில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் தராதீங்க ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்படி அந்த ராக்ஜினுமே மாய செருப்போடைய உதவியில அந்த விளக்க தான் எடுக்க வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருக்கு. அங்க பார்த்தா நம்ம அம்மனுமே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டுமே இந்த ராக்ஜின் தனியா போயிட்டு இருக்கும்போது ரோஷினியுமே அந்த இடத்துக்கு வாரா. இதுவுமே ஒளிஞ்சுக்குது. ஸோ இது ஒளிஞ்சிருக்குது நம்ம ரோஷினிக்குமே தெரியல தான். அப்புறம் நம்ம ரோஷினியுமே அம்மன் கிட்ட வந்து அவனுக்கு பிளாங்கெட்லாம் மூடி விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க அம்மன், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, உங்க தங்கச்சி இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்த, இந்த விஷயம் உங்களுக்கு என்னைக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கலங்குமே வராது, அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அம்மன், நான் உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு தப்பான செயலையும் செய்யல அம்மன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறா. நம்ம ரோஷினியுமே தூங்கிட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்துக்கு வந்த ராக்ஜினுமே அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம சாராவுமே ஓடி வாரா. ஸோ அந்த ராக்ஜினுமே ஒளிஞ்சுக்குது. அண்ணி அண்ணி எந்திங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சுமா அந்த நைட்டு வந்து எழுப்புற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுமே அங்க சாய்மா சாய்மா ஏதோ பண்ணிக்கிட்டா, நீ எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தர நிறுத்திட்டு போறா. அங்க போய் பார்த்தா சாய்மா சூசைட் தான் அட்டம் பண்ணிருக்கா. ஸோ ரோஷினியுமே ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு வா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு உனக்கு என்னமா பிரச்சனை, நீ ஏமா இந்த முடிவு எடுத்த, உன் அண்ணனை பத்தி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, உன் குடும்பத்தை பத்தி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, உன் மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுமே அஃப்தாபுடைய வீட்டை வித்தா கூட 40 லட்சம் தான் அண்ணி வரும், ஆனா 5 கோடி ரூபாய்க்கு நம்ம எங்க அண்ணி போறது, அவன் அவ்வளவுதான் அண்ணி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் செத்துடுறேன், பேசாம என்ன விட்டுருங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ரோஷினியுமே உனக்கு இப்போ பணம் தானே பிரச்சனை, நான் அந்த பணத்தை தாரேன், நீ வந்து ஃபீல் பண்ணாதம்மா ப்ளீஸ், உன்னை பாதுகாக்கிறது இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை தாம்மா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அவ்வளோ பணத்துக்கு எங்கே அண்ணி போவீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்டு இருக்கா. அதை பற்றி நீ கவலைப்படாத, என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியுமே அந்த பணத்தோடைய செக்கை வெளியில் வீட்டு வாசல்லையுமே வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ரோஷினியுமே அந்த மிரட்டுறவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ அங்கேயுமே அவன் ஃபோனை எடுக்கலை. இதை பார்த்துட்டு சாய்மாட்டியுமே அவன் ஃபோனை எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா அவனுமே அந்த செக்கை எடுத்துட்டு பென்ட்ரைவையுமே வச்சுட்டு போயிடுறான். ஸோ எஸ்டி கார்டு தான் போல, அதையுமே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கொளுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம், ஸோ நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சுது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு எப்பவுமே யாருக்கும் தெரியக்கூடாது அண்ணி அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்றான். என்னைக்குமே தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நாளைக்கு நீ கல்யாணம் பொண்ணு, இன்னைக்கு தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ எங்களை எவ்வளோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே இந்த காசுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த விஷயம் என்னோடையே போகட்டும், நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஸோ ஃபைனலி மறுநாள் ஆகுது. சாய்மாவுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. யாரையுமே காணமே, எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லாருமே இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை எல்லா விஷயமே தெரிஞ்சுட்டோம் நம்ம அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அங்கேயுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் கூலிங் கிளாஸை போட்டு டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க.
இவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ராக் ஜின்னுமே பெரிய ஜின் ருமினா வீட்டில் தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குது. ஸோ உள்ளேயுமே அதனால போக முடியல. அதனால அமனுடைய ரூமுக்கு வந்து அந்த மந்திர கதவை தேடிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ராக் ஜின்னுமே வந்துடுது. இதை பார்த்துட்டு பாசிகருமே அது பின்னாடியே போயிட்டு இருக்கு. அவனுக்கும் டவுட் வருது. அவனுமே பின்னாடி போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா பாசிகர் மட்டும் தான் இருக்கு தன்னுடைய ரூம்ல. என்ன பாசிகர் நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் பாசிகரால எதுவுமே சொல்ல முடியல. சொல்றதும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப சாய்மா வந்துட்டு நீங்க வாங்க அண்ணா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு இருக்கா. ஸோ அவனுமே போயிடுறான். ஸோ அங்கேயுமே நிக்கா நடக்க போகுது. உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சாய்மாட்டியுமே கேட்குறாங்க. அவளுமே சம்மதம் சொல்லிடுறா. எல்லாருமே உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கேட்கும்போது அவன் சம்மதம் சொல்ல வரக்கூடிய அந்த நேரத்துல ஷமீரோடைய பொண்டாட்டியுமே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. அவனுமே வந்துட்டு எதுக்காக அந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே சொல்றான் உன்னுடைய பொண்டாட்டி தான் சரி இல்லை. ஸோ உன் பொண்டாட்டி எப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தானே இருப்பாங்க. நான் வெளியில கேள்விப்பட்ட தினமும் உன் குடும்பம் நல்ல குடும்பம் வல்ல குடும்பம் ஒழுக்கமான குடும்பம் தான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய ஒய்ஃபா ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேகையுமே அப்படி தூக்கி வீசுறாங்க. அதுல ஃபுல்லா அவ்வளோ பணம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இது யாருடைய பணம் அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்டுட்டு இருக்கான். உன்னுடைய படம் தான் உன்கிட்ட இருந்து திருடி இவளும் என்னுடைய புருஷனும் சேர்ந்து வாழ்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். அப்போ சரி அவளுடைய ஃபோனை வாங்கி நீ செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியுமே வந்து கண்டமணிக்கு பேசுறாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா மற்றவங்க வீட்டு மருமகளை பத்தி இப்படி பேசுறீங்களா வைக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுமே சரி நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல அவளுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அமனுமே அவளுடைய ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்றான். ஷமீரோடைய ஃபோனுக்குமே வருது. ஸோ இதெல்லாம் இந்த பையன் ஷமீரோடைய பிளான். அந்த பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ரோஷினியுமே அவளா வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமா நீங்க என்ன சொன்னீங்க இந்த கல்யாணம் வந்து ஒரு ஒப்பந்த கல்யாணம் தானே சொன்னீங்க. ஸோ நான் ஏன் உங்களை பத்தி கேர் பண்ணணும். இந்த கல்யாணம் எப்படி உங்களுக்கு ஒரு ஒப்பந்த கல்யாணமோ அதே மாதிரி நீங்க கொடுத்த செக்குமே எனக்கு செக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன நீங்க வெளியில துரத்திட்டீங்கன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை இல்லையா. ஸோ நான் அந்த செக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன தப்பு கண்டி கிடக்கு இதுல அப்படின்ற மாதிரி அவளுமே ஒத்துக்கிறாங்க. பார்த்துட்டு சாயமாவுமே உண்மையை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஷமீரோடைய பொண்டாட்டியுமே பாருங்க அவளே ஒத்துக்கிறா. இவ ஒரு அறிவு கெட்டவ மானம் கெட்டவ இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா. அது உங்க குடும்பத்துல வக்காலத்து வாங்கிட்டு வந்தாங்களா உங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நடக்காது வா ஆஃப் த போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போதுமே அமன் வந்துட்டு இவ இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறனால தானே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க. இவ இந்த வீட்டோட மருமகளா இல்லைனா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆமா ஒத்துப்போம் இவ இருக்கிறனால தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ இந்த வீட்டோட மருமக இன்னையில இருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுமே அவ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில விடுறான். அப்பவுமே நம்ம ரோஷினி சொல்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க அம்மன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே என் மனசு எதுவுமே சொல்லாத ரோஷினி நீங்களே சொல்லிட்டீங்க இது வந்து ஒரு ஒப்பந்த கல்யாணம்னு. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகுது என் மனசு. நான் எல்லாமே என்னுடைய மனசுல தெளிவாக தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுமே இதுக்கு மேலே நீங்க என்னை பார்க்கவே முடியாது அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க இனிமேல் என்னுடைய வீட்டுக்குமே வராதிங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதோட இந்த உறவுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த சைட்ல இருந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அழுதுட்டே போயிடுறாங்க. இங்க பார்த்தா சாய்மாவுடைய கல்யாணமே நடந்துடுது. சாய்மாவால உண்மையை சொல்ல முடியாமலும் ரோஷினி வந்து அவளை காப்பாத்திடுறாள்ல. ஸோ அதெல்லாம் நினைச்சு அவ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் புரியாத இந்த அவனுமே அவ இந்த வீட்டுல இருந்து போறதுக்கு தான் இவ்வளோ ஃபீல் பண்றாளோ அப்படின்னு நினைச்சிட்டுமே அவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் குடும்பம் எல்லாமே ஃபீல் அவளையுமே மாப்பிள்ளை வீட்டோட அனுப்பி வச்சுடுறாங்க. இதோடையுமே இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.